எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அண்ணன் தண்ணி கொடுக்க மாட்டேன் ஆனால் பெத்த புள்ள போல வளர்ப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் என் முடிக்கு கொட்டக்கூடாது, அடர்த்தியாகவே இருக்கணும், ஆனால் எந்த ஒரு கேரும் பண்ணுறதில்ல. இந்த வெந்தயம் ஊற வச்சு தேய்க்கிறது கூட உடம்பு ஹீட் ஆகிட்டு இந்த கண்ணெல்லாம் எரியுது அப்படின்றதுக்காக தான். நைட்டு தூங்க போகும்போதே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு தான் தூங்கினேன். தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிக்கிட்டு அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பாதியிலே செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நைட்டு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணுன்ற ஆர்வத்தில் செல்லுக்கு சார்ஜ் போடாமல் தூங்கிட்டேன். அதோட சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. சார்ஜ் போட்டுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இனியாப்பாவுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்து அனுப்பியாச்சு. போகும்போது டெய்லி வீடியோ எடுப்பேனா, என்ன வீடியோ எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சுன்னு சொன்னேன். சூப்பர், இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சாயந்தரம் போல தம்பி வந்து எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ராகி சேமியா மட்டும் தான் இருந்துச்சு. சரி, அதை புட்டு மாதிரி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த இட்லி துணி போன டைம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம்ல, அப்படியே இருக்கு. இதையே நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் துணி தொலைஞ்சு போயிடாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த ராகி சேமியா செய்யும்போது சேமியாவை ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே டிப் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். புட்டு வந்து உதிரியாவே இருக்காது. புட்டுன்னே சொல்லி பழகிடுச்சு, அதனால தான் புட்டு புட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. கொஞ்சமா நாட்டு சக்கரையும் தேங்காயும் போட்டு தம்பிகளுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஹாய் வந்துட்டு கயல்விழி, திலகவதி, வினிதா திருமுருகன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாய். மீண்டும் சந்திப்போம். டாடா.